தமிழ்நாட்டினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒருவர் முறை தவறிய உறவால் துக்கப்பட்டு தூக்கு போட்டு மாண்ட பிறகு ஏற்பட்ட ஒரு பயங்கரமான திகில் நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது நதியா அப்படின்ற ஒரு பெண்மணி தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அண்ணன் இறந்த பிறகு நடந்ததாக இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய நதியா இருக்காங்க இல்லையா, +2 படிச்சுட்டு இருந்திருக்காங்கங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா நதியா, இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காரு. அவருடைய பேர் தாங்க நிதிஷ். இந்த நிதிஷை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கிறாருங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் பெருங்கொண்ட பணக்காரங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சொந்தமாக தோட்டந்தோறுகள் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனால இவங்களுடைய குடும்பத்தினர் என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த நதியான்ற பெண்மணியை மட்டும் தாங்க கொஞ்சம் கண்டிஷனாக வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய பையன் நிதிஷை ரொம்ப செல்லம் கொடுத்தாங்க வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அவர் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாவே கட்டாயமாக அதை வாங்கி கொடுத்துருவாங்கங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பைக் வேணும் அப்படின்னா வாங்கி கொடுத்துருவாங்க, தங்க செயின் வேணும்னா அப்படின்னா வாங்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய வீட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 2 கார்களும் நின்றுகிட்டு இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் தான் யாருக்குமே அடங்காமல் சேட்டை பிடிச்சத்தனமாக தாங்க இந்த நிதிஷ் அப்படின்றவர் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் தோராயமாக ஒரு நாள் இந்த நிதிஷ் படிக்கக்கூடிய கல்லூரியிலேருந்து இவங்களுடைய வீட்டோட நம்பருக்கு கால் வந்திருக்குங்க. கால் வந்த உடனே அட்டன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷோடைய அம்மா தாங்க. என்னாச்சுங்க, எதுக்கு திடீர்னு கால் பண்ணிக்க அப்படின்னு கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருக்கு. அப்படி என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்களுடைய கணவர் உடனே கல்லூரிக்கு கிளம்புவாங்க, உங்களுடைய பையனை இந்த கல்லூரியை விட்டு நாங்கள் நீக்கியிருக்கோம், சீட்டை கிழிச்சு கொடுத்துட்டோம், அதனால நீங்கள் கிளம்பி வந்தீங்க அப்படின்னா உங்களோட பையனை கையோட கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதிஷோடைய அப்பா இருக்கார் இல்லையா, அதாவது உங்களுடைய கணவர், அவங்ககிட்டே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவருக்கு கோபம் தலைக்கே ஏறிடுச்சு. எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய பையனே அவங்க சீட்டை கிழிச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முதல்ல இந்த விஷயத்தை நம்ம என்னென்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்துட்டு இந்த இருவரும் என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய கார் எடுத்துட்டு அந்த கல்லூரிக்கே போகிறாங்கங்க. அப்படி கல்லூரிக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஹெச்சோட பார்த்துட்டு சண்டை போடுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் இருந்துட்டு போங்க, நான் ரொம்ப பணக்காரன், நான் நினச்சேன்னா என்ன வேணால் பண்ணுவேன், எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய பையனுடைய சீட்டை கிழிச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசியிருப்பீங்க, உங்களையும் இந்த இடத்துல விட்டு நான் மாற்றவா அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் ரஃப்ராங்காக பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப பதட்டப்படுறீங்க, அவசரப்படாதீங்க, உங்களுடைய பையன் என்ன தப்பு செஞ்சான்றதை முதல் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாய்க்கு வந்தபடி என்ன வேணாலும் பேசிக்கோங்க, அதன் பிறகு நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியிலேயே ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. அந்த பெண்மணியை இந்த நிதிஷ் அப்படின்றவர் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்களாகவே யூட்டிலைசிங் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. அந்த பெண்மணியை பொறுத்து பார்த்துருக்காங்க. அதன் பிறகு என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணியோட அண்ணனுமே இதே காலேஜில் செகண்ட் இயர் தாங்க படிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய அண்ணன்கிட்டே நடந்த விஷயத்த கூட சொல்லிக்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த பெண்மணியோட அண்ணன் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட படிக்கக்கூடிய சக நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒன்று திரட்டி இந்த நிதிஷை அடிக்க வந்திருக்காங்க. அதே சமயத்தில் இந்த நிதிஷ் கூட படிக்கக்கூடிய இவங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, இப்படி 2 குரூப்புமே அந்த கல்லூரி வளாகத்தோட மெயின் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அடிச்சுட்டு நாடுறாங்க. இப்படி நடக்கக்கூடிய காட்சியை பார்த்தா உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கே நெருங்கி வந்திருக்காங்க. உடனே சத்தம் போட்ட பிறகு இந்த 2 குரூப்புமே எங்கள் ரூமுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டி கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த 2 குரூப் அங்கே வந்த பிறகு தாங்க நடந்த விஷயம் பூரா தெரிய வந்திருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அண்ணன், அவங்களுடைய நண்பர்கள், அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது, எல்லா தப்புமே இந்த நிதிஷ் மேலே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுக்கு புரிய வந்திருக்குது. என்னப்பா படிக்க வந்திருக்கியா, நீ சேட்டை செய்யறதுக்காக வந்திருக்கியா, உன்னை இந்த காலேஜ் விட்டு நான் நீக்கிடுவேன், ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க இங்கே இருக்கக்கூடிய ஹெச்சோட திட்டிருக்காங்க. ஆனால் இப்படி அங்கே இருக்கக்கூடிய ஹெச்சோட சொல்லியுமே இந்த நிதிஷ் தெரிந்துற மாதிரி தெரியல, மறுபடியும் ரஃபராங்க தான் பேசிட்டு இருக்கிறாரு. என்னுடைய அப்பா யாருன்னு தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ தைரியமா இந்த மாதிரி நீ பேசுவ, நான் தப்பே செஞ்சிருந்தாலுமே நீ அதை மன்னிச்சுட்டு தான் போகணும், அதை விட்டு என்கிட்ட நீ குரலை ஒஸ்தக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு.
இந்த காட்சியை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து நிதிஷை வந்து கண்டமேனிக்கு திட்டுறாங்க. நீ இப்பயே முதல்ல இந்த கல்லூரி விட்டு கிளம்பி போ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிதிஷ் வந்து என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல சமண கால் போட்டு உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இந்த இடத்த விட்டே போக மாட்டேன், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க மரியாதைலாம் பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய அப்பா அம்மாக்கே வந்து ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்கள், அவங்களே நேரடியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தெரிஞ்ச பிறகு வந்து இவங்களுடைய பையனை வந்து கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோன் அடித்து விஷயத்தை பூரா சொல்லிக்கிறாங்க. இப்படி நடந்த விஷயத்தை பூரா கேட்ட பிறகு தாங்க இந்த நிதிஷோடைய அப்பா அம்மாவுக்கே வந்து விஷயம் தெரிய வந்திருக்குது. தன்னுடைய பையன் மேலே தான் தப்பு இருக்குது, நம்ம வந்து ரொம்ப அவனுக்கு வந்து செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், அதனால தான் இந்த மாதிரி தவறான செயலை வந்து ஈடுபட்டு இருக்கான், இதுக்கு மேலேயுமே வந்துட்டு அவனை வந்து நம்ம வந்து பாசம் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க தெரிஞ்சுட்டு அங்கே ஆசிரியர்கள் முன்னாடியே வந்துட்டு சப்பு சப்புன்னு அடிக்கிறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பையன் வந்து இனிமேல் இந்த மாதிரி தவறை வந்து செய்ய மாட்டான், தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் அவன் வந்து பண்ணாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் இந்த ஹெச்ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய பையனுடைய சீட்டை வந்து ஆல்ரெடி நாங்கள் கிழிச்சிட்டோம், அதனால் அவனை வந்து இந்த கல்லூரி விட்டு நீங்கள் விலக்கிக்கோங்க, அவனுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது ஒரு கல்லூரியில் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விடுங்க, இனிமேல் இவனுக்கு இந்த கல்லூரிக்கு வந்து சம்மந்தமே கிடையாது, இங்கே படிக்கிறதுக்கான தகுதியே அவனுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதன் பிறகு தாங்க இவங்களுடைய பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த நிதிஷை வந்து கூட்டிகிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக வந்து அவரை வந்து சத்தம் போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. என்னடா நீ கேட்ட எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்தோம், நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்காகவே செஞ்சு கொடுத்தோம், இருந்தாலுமே ஏன் இந்த மாதிரி வந்து தவறான செயலில் வந்து ஈடுபட்டு இருக்கிற, நீ உங்கள் மனசை மாற்றிக்க கூடாதா, வேறு கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணாலுமே அங்கேயுமே இதே மாதிரி சேட்டை பண்ண மாட்டேன்றது வந்து என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சு தன்னுடைய பையன் வந்து திருத்திட்டான், அது மட்டும் இல்லாமல் இந்த நதியான்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய தங்கச்சி, அவங்களுமே தன்னுடைய அண்ணன் திருத்திட்டான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருக்காங்க. ஆனால் ஒரு வார காலகட்டத்தில் பிறகு மறுபடியும் ஒரு 7 எடுத்துகிட்டு வந்துருக்கிறாருங்க இந்த நிதிஷ் அப்படின்றவர். அப்படி என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்தில் பிறகு இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் கேட்குதுங்க, யாரோ வெளியே இருந்த நபர்கள் கத்துற மாதிரி. யார் இப்படி வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் இந்த நதியான்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, மின்னஞ்சலை ஷேர் பண்ணியவங்க, அவங்க வந்து வெளியே வந்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நபர்களை பார்த்துட்டு இவங்க எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தாங்க நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரி வளாகத்தில் பார்த்தாங்க இல்லையா, ஒரு குரூப்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் பசங்க எல்லாருமே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. உங்களோட பையனை வந்து முதல்ல வெளியே அனுப்புங்க, அவனை வந்து அடிக்காம விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்னாச்சப்பா அவசரப்படாதீங்க, முதல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அதன் பிறகு தாங்க இந்த நிதி செய்யக்கூடிய வேலையை வந்து சொல்லி காட்டியிருக்காங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, முதல் நாள் இரவு வந்து தோராயமாக நடுநிசி நேரம் 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த ஆல்ரெடி இபிசி பண்ணாரு அந்த பெண்மணியோட வீட்டோட சுவர் மேலே ஏறி குதிச்சிருக்கிறாங்க. அப்படி குதிச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. பார்த்த உடனே வந்துட்டு அவரை வந்து துரத்திட்டு போயிருந்துருக்காங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் வந்து கீழே கலக்கக்கூடிய செங்கல் எடுத்துட்டு எதிர்புறத்தில் துரத்தக்கூடிய நபர் மேலேயே எரிஞ்சிருக்கிறாருங்க. இந்நேரத்தில் இந்த பெண்மணியை வந்து துன்புறுத்துறதுக்காக வந்தது மட்டும் இல்லாமல் காப்பாற்ற வந்ததுக்காக அங்கே இருக்கக்கூடிய நபர் மேலேயே செங்கலை கொண்டு எரிஞ்சிட்டானே, இவனை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க துரத்திருக்காங்க. ஆனால் அப்படி துரத்தும் பொழுதே இவர் வந்து எங்கே ஓடி போனார், மாயமானார்ன்றது தெரியவே இல்லைங்க, கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் மறுநாள் காலையில் விடிட்டு உங்களுடைய வீட்டுக்கே கொண்டு போய் அவர்கிட்ட வந்து செய்தியை சொல்லிட்டு அவனை வந்து மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு கோவத்தோடு வந்துருக்குறாங்க. இப்படி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன பிறகு தாங்க இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய அப்பா அம்மாக்கே தெரிய வந்திருக்குது, என்னுடைய பையன் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க வசதியாக இருக்கக்கூடிய நபராக இருந்தாலுமே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே காலையே விழுந்துருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வந்துட்டு மன்னிச்சிருக்காங்கங்க. இனிமேல் உங்களுடைய பையனோட வழி வந்து என்னுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கண்ணிலே படக்கூடாது, பட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் என்ன எதுன்னு பார்க்க மாட்டோம், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுருவோம், ஏழையாக இருக்கோம் நீங்கள் நினைக்காதீங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கட்டாயமாக செஞ்சே தீருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய பையனுடைய ரூம் போய் பார்க்குறாங்க. இவங்களுடைய பையனை வந்து அவங்களுடைய ரூமில் தாங்க நல்லா போரை இழுத்து போட்டு தூக்கிட்டு இருந்திருக்காரு. உடனே உங்களுடைய அம்மா மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அப்பா வந்து கண்டு மணிக்கு பேசிட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 பேர் இருக்கீங்க, ஆனால் உன்னோட தங்கச்சி மேலே எந்த ஒரு பாசமே கட்டாமல் கண்டிஷனாக வளர்த்தோம், ஆனால் உன்கிட்ட வந்து நீ என்னென்ன கேட்டியோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து உனக்கு வந்து ஆசையாக இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே வந்து வாங்கி கொடுத்து உன்னை வந்து சந்தோஷப்படுத்தணும்டா, எல்லாத்துக்குமே நீ வந்து நன்றி கடனை காட்டிட்டு அப்படின்ற மாதிரி தாங்க திட்டிக்கிறாங்க. இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இவங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா,
மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வந்து தன்னுடைய பையனை தான் பாதிக்கும். அதனால கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாத காலகட்டத்திற்கு வேற எங்கேயாவது இவனை வந்து வெளியூருக்கு அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய அம்மாவுடைய கூட பிறந்த தம்பியோடைய மனைவி வந்துட்டு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அங்கே இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் தாங்க திருமணி. அந்த பெண்மணியோட குடும்பத்தை பற்றி சொன்னா அவங்களுடைய கணவர், அவங்களுக்கு 5 வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. இவங்களுடைய கணவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து வேலை பார்த்துருக்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த பெண்மணி வந்து வீட்டில் சும்மா தானே இருக்கிறாங்க. அதனால இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிராமத்திலேயே தாங்க ஒரு சிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க. இவங்களுடைய 5 வயசு அந்த பொண்ணை வந்து எல்கேஜியில் போய் ஜாயின் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து இவங்களுடைய கடையில் வந்து வேலையில் ஈடுபடுவதாங்க வழக்கம். அந்த சமயத்தில் தாங்க இவங்களுடைய வீட்டுக்கு வந்து ஃபோன் நம்பர்லேருந்து கால் வருது. உடனே நிதிஷோடைய அப்பா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பையன் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலகட்டங்கள் உன்னுடைய வீட்டிலே தான் நீ வச்சிருக்கணும். அதன் பிறகு நாங்கள் பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கிறோமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே இந்த திருமணியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிதிஷை வந்து அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த நிதிஷோடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கார் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய பையனை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுடைய அத்தை வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கி விட்டு வந்திருக்காங்க. என்னுடைய பையனை வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்றக்காக தான் நான் உன்னுடைய வீட்டிலே விட்டுட்டு போகிறேன். அவனை இந்த ஊரை தாண்டி வேற எங்கேயும் போகாத அளவுக்கு நீ பார்த்துக்கோமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 வார காலகட்டமாகவே இந்த நிதிஷ் அப்படின்றவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தாங்க அமைதியாகவே இருந்திருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்தால் இவங்களுடைய அத்தை திருமணிக்கு வந்து கொஞ்சம் கூட மனசே கேட்கல. இந்த பையன் வந்து ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பையன் தானே. ஆனால் வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், இந்த பையன் வந்து ஏன் முகத்தை வந்து சோகமாகவே வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த நிதிஷ் அப்படின்ற பையன் வந்து நடந்த விஷயத்த கூட சொல்லவே இல்லை. அதே மாதிரி இவங்களுடைய அப்பா அம்மாவே அது என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து சொல்லாமல் தாங்க இவங்களை வந்து மறைச்சு தாங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் மறுபடியும் நடந்திருக்கும். அன்றைய இரவு தோராயமாக நடுநிசி நேரம் ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த நிதிஷோடைய அத்தை திருமணி இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களுடைய 5 வயசு பொண்ணுமே வந்து ஒரு ரூமில் தாங்க பெட்டில் படுத்துருக்காங்க. இந்த நிதிஷ்க்குமே அவங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு ரூம் தாங்க கொடுத்துருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய வீடை பொறுத்த வரைக்கும் 2 பிளாட்டில் கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு தாங்க கட்டி கொடுத்துருக்காரு. இவங்களுடைய கணவர் தாங்க கட்டி கொடுத்துருக்காரு. அந்த சமயத்தில் அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுதே இவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து முழிப்பு தட்டி இருக்குது. அப்படி முழிச்ச உடனே எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து இவங்களுக்கு ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிதிஷ்ன்ற வாலிபர் இருக்கார் இல்லையா, இவங்களுடைய அத்தை படுத்திருக்கக்கூடிய அந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. என்னாச்சடா, ஏன் இந்நேரத்தில் வந்து திடீர்னு நின்றுட்டு இருக்க, ஏன் இப்படி ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அத்தை கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த நிதிஷ்ன்ற வாலிபர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் விருட்டு நடந்து அவரோட ரூமில் போய் படுத்துருக்கிறாரு. ஒருவேளை இவனுக்கு தூக்கத்தில் நடக்கக்கூடிய வியாதி இருக்குமோ, அதனால தான் இந்நேரத்தில் நம்மளுடைய ரூம் திறந்துட்டு நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறானோ அப்படின்னு மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. ஆனால் மறுபடியும் 2வது நாளுமே அதே மாதிரி தாங்க நடந்திருக்குது. அந்த சமயத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, தோராயமாக இரவு நேரம் ஒரு 11 மணி இருந்திருக்கும். அப்படி இவங்க இருவரும் தூங்கி இருக்கும்போது இவங்களை வந்து யாரோ டச் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க இந்த திருமணின்ற பெண்மணிக்கு. உடனே டக்குன்னு இருந்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு முடிச்சிருக்காங்க. முடிச்ச உடனே பார்க்குறாங்க, பேருதிர்ச்சி. இவங்களுடைய இந்த நிதிஷ்ன்ற பையன் இருக்கார் இல்லையா, அவர் பெட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க இவங்களுடைய காலுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி காலுக்கிட்ட உட்காந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அத்தையோட காலை வந்து அமுக்கி விட்டுட்டு இருக்கிறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கா, இந்நேரத்தில் தூங்காமல் ஏன் காலை எதுக்கடா அமுக்கி விட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நிதிஷை பார்த்து இவங்களுடைய அத்தை கேட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த நிதிஷ் அப்படின்றது வந்து ஊன்னு அழுக ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சா, நானும் வந்ததுலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், என்ன பிரச்சனைன்னு தெரியவே இல்லை. உன்னுடைய அப்பா அம்மாவுமே என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை, நீயும் சொல்ல மாட்டேற, இப்போ திடீர்னு அழுதுட்டு இருக்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கங்க. அதன் பிறகு தாங்க இந்த நிதிஷ் வந்து நடந்த விஷயத்தை கூட சொல்லியிருக்காருங்க இவரோட பாணியில். அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணியை வந்துட்டு இவர் வந்து யூபிஎஸ்சி பண்ணார் இல்லையா. ஆக்சுவலி நான் வந்து அந்த பெண்மணி வந்து யூபிஎஸ்சிலாம் பண்ணலை, அந்த பெண்மணியை வந்து ஒருதலை பட்சமாக காதலிச்சுட்டு இருந்தேன். அந்த பெண்மணிக்கிட்ட வந்து நான் காதலிக்கக்கூடிய விஷயத்த சொன்ன பிறகு அந்த பெண்மணி வந்து என்ன சொல்லுச்சுன்னா, எங்களுடைய குடும்பம் வந்து ஏழ்மையான குடும்பம், உங்களுடைய குடும்பம் வந்து வசதியாக இருக்கக்கூடிய குடும்பம், அதனால் 2 குடும்பத்துக்கும் வந்து செட் ஆகாது, என்னையை ஃபாலோ பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிச்சு. ஆனால் அதையும் விடாமல் வந்து நான் மறுபடியும் அந்த பெண்மணி வந்து இது லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து நான் யூபிஎஸ்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க மாற்றி அவங்களுடைய அண்ணன் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நண்பர்கிட்ட போல சொல்லிடுச்சு. என்னுடைய பேரு கெட்ட பேர் ஆயிடுச்சு, இருந்தாலுமே அந்த பெண்மணியை என்னால் மறக்க முடியல அப்படின்ற மாதிரி தாங்க ஒன்று பருத வச்சு அழுதுருக்கிறாரு. அதன் பிறகு இவங்களுடைய அத்தை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவருடைய அக்கா பையனாக இருந்தாலுமே தன்னுடைய பையன் ஸ்தானத்தில் பார்த்துருக்குறாங்க. பக்கத்தில் வாடா அழுகாதரா அப்படின்ற மாதிரி தாங்க கட்டி பிடிச்சி அரவணைச்சிருக்காங்கங்க.
இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த நிதிஷ் அப்படின்றவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய அந்த 5 வயசு பொண்ணு இருக்கு இல்லையா, இவங்களுடைய பாப்பா கூட்டிகிட்டு இந்த நிதிஷ் அப்படின்றவர் தாங்க ஸ்கூலில் கொண்டு போய் இறக்கி விட்டு வர்றது வழக்கம். இன்னொரு விஷயம் சொன்னால், இவங்களுடைய வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஸ்கூட்டி நின்றுட்டு இருந்துச்சுங்க. அந்த ஸ்கூட்டியில் தாங்க இந்த நிதிஷ் அப்படின்ற வாலிபர் வந்து இந்த 5 வயசு பொண்ணை வந்து அவங்களுடைய இந்த எல்கேஜி படிக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் போய் விட்டுட்டு வருவது வந்து வழக்கம். இப்படியே தாங்க நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது இவங்களுடைய வாழ்க்கை. ஆனால் அதன் பிறகு தாங்க இவங்களுடைய அத்தைக்கு வந்து இந்த நிதிஷோடைய சுயரூபமே தெரிய வந்திருக்குது. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நிதிஷ் வந்து இவங்களுடைய அத்தை கிட்ட வந்து டச் பண்ணி பேசுறது, பக்கத்தில் வந்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு செய்கையை வந்து காட்டுறது, அந்த மாதிரி தாங்க ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு வந்து சந்தேகமே வந்துருக்குது, இந்த நிதிஷ்ன்ற பையன் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தாங்க ஒரு நிகழ்வு வந்து அன்றைய இரவே நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இந்த 5 வயசு பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்க வந்து பெட்ரூம் படுக்க வச்சுட்டு இவங்க வந்து தூக்கம் இல்லாமல் முடிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய ரூம் கிட்ட யாரும் நடந்து வர மாதிரி தெரிஞ்சுக்குது. உடனே வந்து நம்ம வந்து தூங்குற மாதிரி நடிப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க படுத்து தூங்குற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய கதவு திறந்து உள்ளுக்குள்ள வந்து நிற்கக்கூடிய இந்த நபர் வந்து வேறு யாரும் கிடையாதுங்க, இந்த நிதிஷ் அப்படின்ற வாலிபர் தாங்க. அப்படி நிற்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அத்தைக்கு பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டு இவங்க மேலே வந்து டச் பண்ணிக்கிறாங்க. அப்படி டச் பண்ணியுமே இவங்க வந்து தூக்கத்தில் இருக்கிற மாதிரி தாங்க நடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதே அந்த நிதிஷ் அப்படின்ற வாலிபர் வந்து தவறான ஒரு செயலில் வந்து ஈடுபடுற மாதிரி, தவறான உறவில் ஈடுபடுற மாதிரி தாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே வந்து மிரண்டு போய் இவங்களுடைய அத்தை வந்து டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்னத்தில், என் பக்கத்தில் வந்து நீ டச் பண்ணிட்டு ஏதோ தப்பாக பண்ணுற மாதிரி தெரியுது, என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் அதட்டி கேட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த நிதிஷ் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்டே உங்களுடைய அத்தைக்கு தூக்கி வாடி போட்டிருக்குது. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்களுடைய யாகமாகவே இருக்குத, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணை நான் முழுசாக மறந்துட்டேன். ஆனால் நான் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தேன்னா அந்த சமயத்துலேருந்தே உங்களை வந்து நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். தயவு செஞ்சு வந்து என்னை ஏற்றுக்கோங்க, என்னோடய வயசு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து மாமா கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம், நான் உங்களுடைய பொண்ணையுமே என்னுடைய பொண்ணாக நினச்சி பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேருமே இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சொன்ன உடனே உங்களுடைய அத்தைக்கு வந்து கோபம் வந்து தலைக்கேறிடுச்சு. உடனே இந்த நிதிஷ் அப்படின்ற ஒரு வாலிபருடைய கண்ணத்தை சேர்த்து பலார்னு நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அடித்த பிறகு இந்த திருமேனி அப்படின்ற பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி எனக்கு 5 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உறவே வேற மாதிரி ஒரு உறவுடா, இதில் எப்படி தப்பாக உனக்கு வந்து யோசிக்க தோணுச்சு, முதல்ல உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நடந்த விஷயத்தை கூட நான் அப்படியே சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டிக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய இந்த நிதிஷ் அப்படின்ற வாலிபர் வந்து இவங்களுடைய அத்தையுடைய காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. நான் எல்லாமே வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்கள் அப்படியே நம்பிட்டீங்களா, இதை எதுவுமே என்னோடய குடும்பத்தினர்கிட்ட வந்து நீங்கள் சொல்லிடாதீங்க, நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் அவங்கள வந்து கேலி பண்ணுறதுக்காக தான் நான் வந்து செஞ்சேன் அப்படின்ற மாதிரி தாங்க அப்படி நடிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு இந்த திருமணின்ற பெண்மணியுமே வந்துட்டு இந்த பையன் வந்து சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்கள் மறுபடியும் கலந்துருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாறி மாறி ஃபோன் கால் பண்ணி இந்த திருமணின்ற பெண்மணிக்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னுடைய பையன் வந்து நல்லபடியாக இருக்கிறானா, எந்த சேட்டையும் பண்ணுறது இல்லையில, இந்த ஊரை விட்டு போகிறது இல்லையில, வேற எங்கேயும் அனுப்பிச்சு விட்றாதாமா அப்படின்ற மாதிரி தாங்க அக்கறையோட பேசியிருக்காங்க. ஆனால் இந்த திருமணின்ற பெண்மணி வந்து நடந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. சொன்னோம் அப்படின்னா அவனுக்கு மறுபடியும் கெட்ட பேர், அதனால நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. அதே மாதிரியே இந்த திருமணியோட குடும்பத்தினர் அனைவருமே வந்து சரி என்னுடைய பையன் வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் ஃபோன் கால் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாத காலகட்டங்கள் அவன் உன்னுடைய ஊர்லேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு மறுபடியும் இந்த திருமணியை வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தோராயமாக அன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த திருமணின்ற பெண்மணி வந்து இவங்களுடைய இந்த நிதிஷ்ன்ற பையன் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பொண்ணுக்காக அசைவ சாப்பாடு தாங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி உங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு பந்தியெல்லாம் பரிமாறி வச்சுட்டு உங்களுடைய கணவருக்கு வந்து ஃபோன் கால் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு ரூமுக்கு கிளம்பி இருக்கிறாங்க. அப்படி ரூம்குள்ளே போன பிறகு உங்களுடைய கணவருக்கு வந்து ஃபோன் நம்பரில் வந்து டயல் பண்ணிட்டு உங்களுடைய காதில் வச்சுருக்காங்க. அப்படி காதில் வச்ச அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு ஈரக்கூடையும் நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து இவங்களை வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி தான் அங்கே தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க, இவங்களுக்கு பேருந்துச்சு. என்ன காரணம், எதிர்ப்புத்தில் நிற்கக்கூடிய அந்த நபர் வந்து வேறு யாருமே கிடையாதுங்க, இந்த நிதிஷ் அப்படின்ற வாலிபர் தான். என்னடா பண்ணிட்டு இருக்கிற, செருப்பு பிஞ்சிரும்டா அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க சத்தம் போட்டுருக்காங்க. ஆனால் அதை எதையுமே கேட்காம இந்த நிதிஷ் அப்படின்றவர் வந்து இந்த பெண்மணிக்கிட்ட மறுபடியும் தகராத ஒரு உறவுல தாங்க ஈடுபடுற மாதிரி தெரிஞ்சிருக்குது. உடனே இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்கள வந்து வலுக்கட்டாமல் தள்ளி விட்டுட்டாங்க, டக்குன்னு வெளியே ஓடிக்கிறாங்க இவங்களுடைய பொண்ணு இருக்கக்கூடிய இடத்துலையே. இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கணவருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க வந்து ஃபோன் எடுத்துகிட்டு உங்களுடைய கணவருடைய நம்பருக்கு வந்து டயல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ரிங்கு போன பிறகு அவர் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி அட்டன் பண்ண உடனே தாங்க இவர் வந்து கட்டி பிடிச்சி தகாத அவர்களை வந்து ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. அதனால தான் இருவரும் வந்து சண்டை போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கணவருக்கே கேட்டிருக்குது. அப்படி கேட்ட உடனே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிக்கிறாருங்க.
அதே மாதிரி இந்த திருமணின்ற பெண்மணி வந்து ஓடு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட பையனை நினச்ச இவனே வந்து நம்மக்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்களுடைய கணவருக்கே மறுபடியும் ஃபோன் அடித்து நடந்த விஷயம் பூரா சொல்லி ஓன்னு அழுதுருக்காங்க. உடனே உங்களுடைய கணவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, எனக்கு ஏற்கனவே தெரியுமா, ஆல்ரெடி வந்துட்டு நீ வந்து ஃபோன் எனக்கு வந்து டயல் பண்ண இல்லையா, ரிங்கு போய் நான் அட்டன் பண்ணிட்டேன், அங்கே நடந்த எல்லா விஷயமும் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. நான் இப்போவே அவனுடைய குடும்பத்தினருக்கு அனைவருக்குமே ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை போல சொல்லி அவனை வந்து என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோன் கால் கட் பண்ணிடுறாரு. இப்படி இந்த திருமணின்ற பெண்மணியோட கணவர் வந்து ஃபோன் கால் கட் பண்ண கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலேயே இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் வந்து நிற்கிதுங்க. அந்த காரில் யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதிஷோடைய அப்பா அம்மா தாங்க வந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க வந்துட்டு அந்த நடந்த விஷயத்தை போல சொல்லலாம் அப்படின்றக்காக தாங்க பயத்தோட பக்கத்தில் நெருங்கி வந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய அப்பா அம்மா வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லைங்க, அக்செப்ட் பண்ணலை. எப்படி என்னோட பையன் மேலே வந்து நீ வந்து குத்தங்குறை சொல்ல போச்சு, அவன் அந்த மாதிரி தவறான ஒரு செயலில் வந்து ஈடுபடவே மாட்டான், வீணை அவன் மேலே பழிய போடுறியா, அவனை வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றக்காக நீ தான் உன் வீட்டில் வந்து நான் விட்டுட்டு போனேன், ஆனால் நீ அவன் மேலே வந்து தப்பான ஒரு ஆசையை ஏற்படுத்தி அவன் மேலே வந்து தப்பாக நடக்க பார்த்துருக்குற, இப்படி தப்பாக எல்லாமே நீயே பண்ணிவிட்டு அவன் மேலே வந்து பழி போடுறியா அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த திருமணின்ற பெண்மணி வந்து எவ்வளவோ சொல்லி புரிய வச்சுருக்காங்க, உங்களுடைய பையன் வந்து கேரக்டர் சரியில்லை, அவன் பண்ண எல்லாமே வந்து தப்பாக இருக்குது அப்படின்றக்காக தான் நான் வந்து என்னுடைய கணவர்கிட்டே சொன்னேன், அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து என்னுடைய கணவருடைய ஃபோன்லேயே வந்து எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்கட்டுட்டாரு, இப்படி அவர் சொல்லியுமே வந்து நீங்கள் நம்பவே இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய அப்பா அம்மா இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே இல்லை. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிதிஷ் வந்து கையோடு கூட்டுக்கிட்டு நம்மளுடைய வீட்டுக்கே போகலாம்டா, இனிமேல் இந்த உறவு வந்து அழுத்து போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு வலுக்கட்டாமல் இந்த நிதிஷ் அப்படின்ற வாலிபரை கூட்டுக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி இருக்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு இந்த பெண்மணி வந்து இவங்களுடைய கணவருக்கு மறுபடியும் நடந்த விஷயத்தை போல சொல்லிக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தினர் யாருமே நான் சொல்கிறத எதுவுமே நம்பவே இல்லை, நீங்கள் சொல்லி நம்பவே இல்லை, இதுக்கு மேலே நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தில் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த நிகழ்வு நடந்த அன்றைய இரவே பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய மொபைலுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கால் பண்ணுறாங்க. அப்படி கால் அட்டன் பண்ண பிறகு எதிர்ப்புறத்தில் பேசக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதிஷுடைய அப்பா அம்மா தாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்னோட பையன் வந்து வீட்டிலே இல்லை, எங்கே போனான்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரில, ஒருவேளை ஓன் வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. உடனே வந்துட்டு இந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பொறுமையாக இருந்து பல்ல கடிச்சு பார்த்துட்டு இருக்கேன், மறுபடியும் வந்துட்டு நீங்கள் தப்பாகவே பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவன் வந்து எனக்கு பையன் மாதிரி, அவன் எதுக்கு ஏன் வீட்டுக்கு வர போகிறான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் வந்து டம்முன்னு சத்தம் கேட்டுருக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஃபோன் காலை கட் பண்ணாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரூம் கிட்டே நெருங்கி போயிருக்கிறாங்க. நெருங்கி போன உடனே அந்த கதவை வந்து உள் டோர் வந்து லாக் பண்ணியிருக்குது. கதவை வந்து தட்டுன்னு தட்டிக்காங்க. ஆனால் சத்தம் கேட்டு வந்து உள்ளே இருக்கக்கூடிய நபர் வந்து யாரும் திறக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை உள்ளே திருடன் எதுவும் நுழைஞ்சிட்டானோ அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சி உங்களுடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்குள்ளே ஒரு வாலிபர் வந்து தூக்கு போட்டு துடியாக துடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி தூக்கில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து வேறு யாருமே கிடையாதுங்க, அந்த நிதிஷ் அப்படின்ற வாலிபர் தாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே பேரதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்கிறாங்க. அதன் பிறகு தாங்க அந்த ஃபோனில் வந்து இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை கூட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 1 மணி நேரத்தில் இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்துட்டு இந்த நிதிஷ் வந்து இறந்து போயிருக்காரு இல்லையா, இவங்களுடைய அத்தை வீட்டில், அந்த வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுடைய பையனை வந்து பார்க்குறாங்க. அவர் ஆல்ரெடி வந்து இறந்து போன நிலைமையில் இருந்திருக்கிறாருங்க. அப்படி கதவை உடைச்சிட்டு உங்களுடைய பையனை வந்து சடலமாக கீழே இறக்கியிருக்காங்க. அப்படி இறக்கின பிறகு இந்த திருமணின்ற பெண்மணி வந்து கண்ட மணிக்கு திட்டி சாவ விட்டுட்டு இருக்காங்க. என்னோட பையன் வந்து உன் வீட்டில் வந்து தூக்கு போட்டு தங்கியிருக்கான் அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இருக்கும், நீ வந்து ஒரு கெட்டவ, நீ ஒரு மோசமான ஆள் அப்படின்ற மாதிரி தாங்க சபிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பையனுடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே கிராமத்துக்கே கிளம்பி போயிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த திருமணின்ற பெண்மணியும் அவங்களுடைய 5 வயசு பொண்ணு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த துக்க நிகழ்வு நடந்த அந்த வீட்டுக்கே போயிருக்காங்க. அப்படி அந்த துக்கம் நடந்த அந்த வீட்டுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினர் அனைவருமே பார்த்துட்டு ஊன அழுதுருக்காங்க. ஆனால் அவங்களோட குடும்பத்தினர் வந்து இவங்களை வந்து உள்ளவே விடலை. எல்லா தப்பையுமே பண்ணிட்டு என்னோட பையன் உயிரே போயிடுச்சு, நீ எங்களுக்கு வந்து சொந்தமாகவே இனிமேல் வந்து தேவையே கிடையாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ, இல்லைன்னா நாங்களே அடிச்சே கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கண்ட மணிக்கு பேசியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய கணவர் வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணி, நீ இனிமேல் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கக்கூடாது, நம்மளுடைய ஊருக்கே வந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதன் பிறகு தாங்க இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துருக்குறாங்க. இப்படி இந்த திருமணி கிளம்பி போன பிறகு இந்த பையன் வந்து ஆல்ரெடி இறந்து சடலமாக இருக்கார் இல்லையா, அவருக்கு செய்யக்கூடிய இறுதி ப்ரொசீஜர் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அவரை வந்து சுடுகாட்டு கொண்டு போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க.
அப்படி இந்த நிதிஷ் என்ற வாலிபர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகுதாங்க இந்த திருமணி என்ற பெண்மணியோட வாழ்க்கையில் அமானுஷ காட்டு வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தோராயமாக ஒரு நாள் நள்ளிரவு ஒரு 2 மணி எடுத்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய கணவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுடைய மனைவிக்கு வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறாருங்க. இந்நேரத்தில் தன்னுடைய கணவர் வந்து கால் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோன் காலை அட்டன் பண்ணிக்கிறாங்க. உடனே இவங்களுடைய கணவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட யாபமாக இருந்துச்சுமா, அதனால தான் நான் வந்து கால் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கோச்சுக்காத, இல்லைனா கொஞ்சம் சீக்கிரமாகவே கால் பண்ணியிருப்பேன், எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதன் பிறகு இருவருமே மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது இவங்களுடைய கணவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீ மட்டும் தானே இருக்கிற, நீங்கள் பாப்பாவும் தானே இருக்கிறீங்க, ஆனால் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் வந்து ஊன்னு அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதே, கொஞ்சம் வித்தியாசமாக அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. கேட்ட உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, வீட்டில் நாங்கள் 2 தான் இருக்கோம், வேற யார் வரப்போறா, அப்படி எந்த மாதிரி சத்தமும் எனக்கு வந்து காதில் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய கணவர் வந்து மறுபடியும் சொன்னதே சொல்லியிருக்கிறாரு, ஒருவேளை டிவி வந்து ஹாலில் ஓடிட்டு இருக்கும் போல, இந்த சத்தம் வந்து எனக்கு வந்து நல்லாவே கேட்குது, யாரோ ஒரு ஆம்பளை வந்து அழுகிற மாதிரி தான் கேட்குது, நீ நல்லா சுற்றி முற்றி பாருமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அங்கிட்டு இங்கிட்ட சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஆனால் அந்த சத்தம் வந்து எங்கேயுமே கேட்கல. உடனே உங்களுடைய கணவர் வந்து சத்தம் தாங்க போடுறாங்க, இந்நேரத்தில் வந்து ஃபோன் அடிச்சுட்டு பயமுறுத்திட்டு இருக்கீங்க, உங்களோட கற்பனையாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து ஃபோனை வச்சுட்டு வந்து என்னை தூங்க விடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிச்சுட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. இப்படி இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடந்திருக்கும். அந்த சமயத்தில் மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு அந்த ரூம் இருக்கு இல்லையா, அவங்க படத்தில் இருக்கக்கூடிய இந்த பெட்டுக்கிட்டே யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஓன்னு அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே பேரெதிர்ச்சியில் உறைஞ்சு போய் டக்குன்னு அந்த பெட்டில் ஏறி சம்மணம் கால் போட்டு உட்காந்துருக்காங்க. தன்னோட கணவர் வந்து ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே யாரோ ஒருத்தர் வந்து அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொன்னார். ஆனால் இப்போ வந்து இந்த சத்தம் வந்து நமக்கு கேட்குது, அப்போ வந்து நமக்கு கேட்கலையே அப்படின்ற மாதிரி தாங்க புரியாமல் வந்து அங்கே உட்காந்துருக்குறாங்க. தன்னுடைய கணவர் ஃபோன் காலில் பேசும்பொழுது ஒரு ஆண்மகன் வந்து அழுகக்கூடிய சத்தம் வந்து கேட்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த சமயத்தில் நமக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ஆனால் இப்போ திடீர்னு நமக்கு வந்து அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அங்கிட்டு பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய ரூமோட கதவை திறந்துட்டாங்க. அப்படி திறந்த உடனே வந்துட்டு சத்தம் வந்து கொஞ்சம் பலமாக கேட்குது. உடனே ஹாலோட மையப்பகுதியில் அங்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க. அந்த சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னே தெரியவில்லை. திடீர்னு மறுபடியும் இவங்களுக்கு வந்து வேர்த்து வடவடக்கக்கூடிய ஒரு காரியம் நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய 5 வயசு பொண்ணு இருக்கு இல்லையா, அது அம்மா அப்படின்ற மாதிரி தாங்க கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருக்குது. தன்னுடைய குழந்தை வந்து கத்திட்டு இருக்காளே, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க பதட்டத்தோட பயத்தோட மாடிப்படியில் ஏறி இவங்களுடைய இந்த குழந்தை இருக்கக்கூடிய ரூமுக்கே வந்துருக்குறாங்க. அப்படி ரூமுக்கு வந்த பிறகு தாங்க தெரியுது, இது இவங்களுடைய உள்ளுக்கு இருக்கக்கூடிய இவங்களுடைய குழந்தை இருக்கு இல்லையா, அந்த ரூம்லேயே இல்லை அப்படின்ட்டு. தன்னுடைய பாப்பா எங்கே போனா அப்படின்ற மாதிரி தாங்க சுற்றி முற்றி தேடிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய பாப்பாவுடைய பேர் வந்து மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்னதுனால தாங்க நான் சொல்லவே இல்லை, அதனால தான் பாப்பான்ட்டு இருக்கேன். அந்த பாப்பா இல்லை அப்படின்னு தெரிஞ்சது பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம்லாம் தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க போயிருக்காங்க. அந்த நேரத்தில் ஏற்கனவே இந்த நிதிஷ் அப்படின்ற வாலிபர் வந்து இவங்களுடைய வீட்டில் தான் தூக்கு போட்டு இறந்து போனார். அவங்களுடைய ரூமில் தாங்க சத்தம் கேட்டுட்டு இருக்குது. இந்த ரூமில் போய் எப்படி இவன் வந்து மாட்டினா, அந்த ரூமில் தானே இந்த நிதிஷ் அப்படின்ற வந்து செத்து போனா, அந்த ரூமில் தான் சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பக்கத்தில் நெருங்கி போயிருக்கிறாங்க. அப்படி போன உடனே இவங்களுடைய குழந்தை வந்து சத்தம் போடக்கூடிய சத்தம் வந்து ரொம்ப பலமாக கேட்குது. கொஞ்சம் பயம் இருந்தாலுமே வந்துட்டு நம்மளுடைய குழந்தையை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க ரூமோட கதவை வந்து திறந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அடுத்த நிமிஷமே உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சி உங்களுடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 5 வயசு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு பின்னாடியே கருன்னு ஒரு கரிய உருவங்க. அந்த கரிய உருவத்தோட கோர தோற்றத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து மிரண்டு போயிட்டாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொலையே நடுங்கி போச்சுன்னு தான் சொன்னோம். என்ன காரணம், இவங்களுடைய குழந்தைய வந்துட்டு அந்த கரிய உருவம் வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்க மாதிரி தாங்க நின்றுக்கிட்டு இருக்குது. உடனே அவங்க வந்து பயத்தோடு இருந்தாலுமே வந்துட்டு என்னுடைய குழந்தைய விடு, எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுதே இவங்களுடைய குழந்தைய வந்து டக்குன்னு வந்து இவங்க பக்கத்தில் நெருங்கி ஓடி வர மாதிரி தெரிஞ்சுக்குது. அதே சமயத்தில் அந்த கரிய உருவம் டக்குன்னு டிசப்பியர் ஆகிருக்குது. உடனே இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அந்த கரிய உருவம் போயிடுச்சு போல, நம்மளோட குழந்தை வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டா அந்த குழந்தைய வந்து கையில் தூக்க நினச்சிக்கிறாங்க. அப்படி தூக்குன உடனே மறுபடியும் யாரோ ஒரு குழந்தை வந்து அழகக்கூடிய சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே வந்து இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்ம குழந்தைய தான் நம்ம கையில் வந்து கிடச்சிட்டால, அப்புறம் எப்படி இந்த சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய குழந்தைய வந்து டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே உங்களுக்கு வந்து உசுரே போயிடுச்சுன்னு தான் சொன்னோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களோட கையில் வந்து தூக்கி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த குழந்தையே கிடையாதுங்க, அது வந்து ஒரு கரிய உருவமாக தான், கருப்பு உருவமாக தான் தெரிஞ்சுக்குது. அலறி அடிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரூமை தாண்டி டக்குன்னு வெளியே வந்திருக்காங்க. அப்படி வெளியே வந்த பிறகு பார்க்குறாங்க, ஹாலோட மையப்பகுதியில் உங்களுடைய குழந்தை வந்து நின்றுட்டு இருக்குது. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே இவங்க வந்து விரைவாக போய் அதை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்குறாங்க. தன்னோட குழந்தைய பார்த்த உடனே எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது இவங்களோட கையை பிடிச்சி யாரோ ஒருத்தர் வந்து இவங்க ஆல்ரெடி ஒரு ரூமில் தானே இருந்தாங்க,
அந்த ரூம்குள்ளே வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுது. உள்ளே விழுந்தோடனே இவங்க மேலே வந்து ஒரு கருப்பு உருவம் வந்து ஏறிட்டு தகாத உறவுல ஈடுபடுற மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. என்னைய விடுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி கத்திருக்காங்க. ஆனால் அந்த கரிய உருவம் வந்து இவங்க மேலே ஏறிக்கிட்டு விடுற மாதிரி தெரியல. அடுத்த நிமிஷமே இவங்களோட குலதெய்வத்தை வந்து மனதார வேண்டிடுறாங்க. இவங்களுடைய குலதெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் தாங்க. வேணும்னா அடுத்த செகண்டே வந்து அந்த கரிய உருவம் வந்து கீச்சன் சத்தம் போட்டுட்டு டக்குன்னு டிசப்பியர் ஆகிருக்குது. அதன் பிறகு தாங்க இவங்களுக்கு வந்து உசுரே வந்திருக்குது. டக்குன்னு எந்திரிச்சிட்டு தன்னுடைய குழந்தைய வந்து காப்பாற்றுறோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஹாலோட மைய பகுதிக்கு மறுபடியும் போயிருக்கிறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது இவங்களுடைய குழந்தை வந்து மயக்கம் போட்ட நிலைமை கீழே படுத்து கிடக்குது. அதை படுத்து இருக்கக்கூடிய அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை ரூம் கிட்டே போட்டுட்டு விடிய அங்கேயே தாங்க உட்காந்துருக்குறாங்க. சாமி, நீங்கள் தான் எங்களை வந்து காப்பாற்றணும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, காலையில் வரை எதுவும் நடக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுகிட்டே வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி விடிய உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தாங்க இருந்திருக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த வீட்டை தாண்டி டக்குன்னு வெளியவே வந்திருக்காங்க. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டுக்காரங்க வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சுமா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அன்றைய இரவு நடந்த அனைத்து விஷயத்தையுமே சொன்ன பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த வாலிபர் வந்து உங்களுடைய வீட்டில் தூக்கு போட்டு இறந்து போனார், அதனால தான் அந்த ஆன்மா வந்து உங்களுடைய வீட்டிலே இருக்கும் போல. ஆன்மாக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இறந்து போன பிறகு வந்துட்டு நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காது, யாராக இருந்தாலுமே ஏதாவது ஒரு கேடு செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கும். நீங்கள் முதல்ல உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே இந்த திருமேனின்ற பெண்மணி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து கோயிலுக்கு போகிறதெல்லாம் சரிதான், ஆனால் இருந்தாலுமே இந்த ஆன்மா வந்து செஞ்ச காரியம் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது, முதல்ல நம்மளுடைய கணவருக்கு வந்து ஃபோன் கால் பண்ணி விஷயத்தை போல சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோன் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய கணவர் வந்து வேலையில் ஈடுபட்டிருக்க காரணத்தினால வந்து இவங்களுடைய கணவர் வந்து ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த காரியத்தை செஞ்சு அந்த ஆன்மா வந்துட்டு எதுக்காக செஞ்சுச்சு அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும், அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தினருக்குமே தெரியணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவங்களுடைய இந்த நிதிஷோடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்கே போயிருக்கிறாங்க. அப்படி போன பிறகு நடந்த விஷயத்த போல சொல்கிறாங்க. மறுபடியும் அவங்க வந்து கண்டமேக்கு திட்டுறாங்க. எங்களுடைய பையன் இழந்த இழப்பை வந்து எங்களால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல, எதுக்காக அவன் வந்து செத்து போனா, அதுவும் உன் வீட்டுக்கு வந்து செத்து போனா, உன்னோட தவறான செய்கையால் தான் செத்து போனா அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கோம். மறுபடியும் வந்து அவன் மேலே வந்து பழிப்படாத, ஆன்மாவா அலைகிறான்னு சொல்லாத அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் இவங்க வந்து அடிக்க வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய 5 வயசு பொண்ணு இருக்கு இல்லையா, அப்படி கீழே படுக்க வச்சுட்டு அந்த குழந்தைய வந்து தாண்டி இருக்கிறாங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நீங்கள் வேணா என் கூடயே வாங்க, வந்ததுக்கு பிறகு நடந்த எல்லாத்தையுமே உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட குழந்தையே படுக்க போட்டு தாண்டிட்டாங்களே, இவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு சந்தேகத்தில் இவங்களுமே அந்த ஐயனார் கோயிலுக்கே போகிறாங்க. அப்படி இவங்களோட கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தாங்க அந்த ஐயனார் கோயிலே அமைஞ்சிருக்குது. அந்த கோயிலுக்கிட்ட போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் அவருடைய உடம்புல வந்து அந்த ஐயனாரே இறங்கியிருக்குதுங்க. இறங்கின உடனே நடந்த விஷயத்தை போல அப்படியே தத்துரூபமாக அவருடைய கண்கூடா காட்சியை பார்த்த மாதிரியே தாங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த பெண்மணி மேலே எந்த ஒரு தவறும் கிடையாது, உன்னுடைய பையனான அந்த நிதிஷ் தான் எல்லா வேலையும் செஞ்சது, இப்போ அவனை நானே வர வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி கத்துன உடனே இங்கே நிற்கக்கூடிய இந்த நிதிஷோடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த ஆன்மா வந்து யார் மேலே இறங்க போகுது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது இந்த நிதிஷோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உடம்புலேயே வந்துட்டு இவங்களுடைய பையனுடைய ஆன்மா வந்து இறங்கி இருக்குதுங்க. இறங்கின பிறகு தாங்க இவங்களுடைய அப்பாவே நம்ப ஆரம்பிச்சுக்கிறாரு. தன்னுடைய பையனுடைய ஆன்மா வந்துருச்சு, இருந்தாலும் வந்து அது என்ன காரணத்துக்காக வந்திருக்குது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குது, எதுக்காக தற்கொலை பண்ணுச்சு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துருக்காரு. அடுத்த நிமிஷமே அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த நிதிஷோடைய ஆன்மா வந்து நடந்த விஷயத்தை கூட சொல்லியிருக்குது. அத்தை மேலே எந்த தப்பும் கிடையாது, அவங்கள வந்து நான் தான் ஒருதலை பட்சமாக காதலிச்சிட்டு இருந்தேன், அவங்க கிட்ட தகாத உறவுல வந்து ஈடுபட ட்ரை பண்ணேன், ஆனால் என்னை வந்து ஏற்றுக்கவே இல்லை, நம்ம செய்கிறது எல்லாமே தப்புடா, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி தான் விரட்டி விட்டாங்க. இப்படி விரட்டி விட்டதுனால தான் வந்து மனம் தாங்க முடியாமல் அவங்கள மறக்க முடியாமல் வந்து நான் நம்மளுடைய வீட்டுக்கே திரும்பி வந்தேன். அப்படி திரும்பி வந்த பிறகு நான் எப்படி அவங்களோட சேர போகிறேன் அப்படின்றது வந்து தெரியாமல் தான் பித்து பிடிச்சி அலைஞ்சேன். ஒரு வழியாக வந்து நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா வந்துட்டு என்னுடைய ஆன்மா வந்து அவங்களே வந்து போட்டு தள்ளி அவங்களுடைய ஆன்மாவை கூட்டிகிட்டு போயிடலாம்ல, அதுக்காக தான் நான் அவங்களுடைய வீட்டிலே போய் தூக்கு போட்டு செத்து போனேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசியிருக்குது. இதை கேட்ட உடனே உங்களுடைய அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் இந்த நிதிஷோடைய அத்தை திரும்பி நிற்காங்க இல்லையா, எல்லாருக்குமே ஈரக்கூடையும் நடுங்கி போயிடுச்சுங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நீ பண்ணது எல்லாமே தப்பு, முறை தவறிய எந்த ஒரு உறவுமே வந்துட்டு நீடிக்காதுப்பா, நீ செஞ்சது வந்து மிகப்பெரிய பாவம், ஒழுங்கு மரியாதையாக அவங்களுடைய உடம்பு விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் சாந்தமாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த நிதிஷோடைய ஆன்மா வந்துட்டு நான் யாருக்கு அடங்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்குது, ஆங்காரமாக பேசிகிட்டு இருக்குது.
ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த கோயிலுடைய பூசாரியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஐயனார் வந்து வீரியமாக ஆரம்பிச்சிருக்காருங்க. நான் சொல்லியுமே வந்து நீ கேட்கல அப்படின்னா வந்து இந்த இடத்த விட்டே உனக்கு நான் அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்காரு. அதன் பிறகு வந்து இந்த எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய உங்களுடைய அம்மா இருக்காங்களே, நிதிஷோடைய அம்மா, அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி கட்டாமல் பிடிச்சி கீழே தள்ளிக்கிறாருங்க. தள்ளின உடனே அவங்களுடைய வயிற்று மேலே ஏறி ஓங்கி மிதிச்சிருக்கிறாருங்க. மிதிச்ச உடனே அந்த பெண்மணி வந்து அப்படி மயக்கம் போட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே உங்களுடைய அப்பா இருக்காருல்ல, நிதிஷோடைய அப்பா, தன்னுடைய மனைவி வந்து படுக்க போட்டு இப்படி கோயிலுடைய பூசாரி வந்து மிதிச்சிட்டாரே, என்ன ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தாங்க பதறி போயிருக்கிறாரு. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி வந்து அருளோட என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உன்னுடைய பையனுடைய ஆன்மா வந்து கெட்ட புத்தியோடு அலைஞ்சிட்டு இருந்து தான் எல்லா வேலையும் பார்த்துச்சு. இந்த திருமேனின்ற பெண்மணி மேலே எந்த தவறும் கிடையாது, அவங்க மேலே இனிமேல் நீ வந்து சபிக்கக்கூடாது, உன்னோட பையனோடைய ஆன்மா வந்து ரொம்ப அடங்காமல் இருக்குது அப்படின்றனால நான் வேரோடு அழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த பெண்மணி வந்து அப்படி மயக்கமான நிலைமையில் இருந்தாங்க இல்லையா, டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. எந்திரிச்ச உடனே ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய உங்களுடைய பையனோட ஆன்மா வந்து பேசின காட்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் இருக்குதுங்க. என்ன நடந்துருச்சுன்றது தெரிஞ்சிருச்சு. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே இந்த திருமணின்ற பெண்மணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அப்படி மன்னிப்பு கேட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த நிதிஷ்ன்ற பையனுடைய ஆன்மா வந்து யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது, தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி வழி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அன்றைய இரவு மறுபடியும் உங்களுடைய கணவர் வந்து கால் பண்ணிக்கிறாருங்க வெளிநாட்டிலேருந்து. உடனே இந்த திருமேனின்ற பெண்மணி வந்து நடந்த விஷயத்தை போல சொல்லிக்கிறாங்கங்க. ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, அந்த பையன் வந்து கெட்ட ஒரு வழியில் போய் தான் இந்த மாதிரி வந்து இறந்து போயிருக்கான், அதனால தான் அவனுடைய ஆன்மா வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து தொந்தரவு கொடுத்துருக்குது, இனி எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ தைரியமாக இருமா, நான் கொஞ்ச நாளில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆறுதல் சொல்லிக்கிறாரு. அதன் பிறகு அந்த ஆன்மாவால் எந்த ஒரு பாதிப்பும் தாக்கம் இல்லாமல் நிம்மதியாக தாங்க வந்திருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணி நதியான்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, இவங்களோட குடும்பத்தினர் வந்து இந்த நிதிஷ்ன்ற வாலிபர் இறந்து போன பிறகு தாங்க இவங்க மேலே வந்து அக்கறை எடுத்துக்கிட்டு பாசங்காட்டி நிம்மதியாக வந்து வாழ வச்சுருக்காங்க. தன்னுடைய அண்ணன் வந்து தவறான ஒரு வழியில் போய் ஏகப்பட்ட இம்சைகளை கொடுத்து அதன் பிறகு இறந்து போன பிறகுமே வந்துட்டு ஆவியாக இருந்து நிறைய பேருக்கு தொந்தரவு கொடுத்துருக்கான். என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட அண்ணன் தான், அவன் மேலே இவனுக்கு வந்து பாசம் இருக்குது, அவனுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்ற மாதிரி தாங்க நான் இரவு வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியே நதியாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.